மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர், டைரக்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இது 8வது படம். 2009 வந்து ராமர் படம் பண்ணோம். அதுவும் வந்து பெரிய ஒரு கதை தான். ப்ரொடியூசரு டைரக்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து அதுலேயும் வந்து இவரை வந்து ஒரு இன்டர்வியூ கூட நாங்கள் எந்த டிவிலையும் எதுலையுமே கொடுக்கல. அதுவும் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் என்னென்னா, கடலூரில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை. இப்போது படம் முடிஞ்சது, டப்பிங் வருது. வந்ததுக்கப்புறம் டப்பிங்கு பாதி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே கேரக்டர் வந்து பேசணும். ஃபோன் பண்ணால் எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்குது, அப்போ வரும்போது டப்பிங் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம். நாங்கள் வந்து ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இவர் சத்யா வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், எல்லாருமே ஃப்ரெண்டு தான். இந்த டீமில் எல்லாருமே ஃப்ரெண்டு தான். எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான். இந்த படத்தில் வந்து 4 சாங் பண்ணியிருக்கோம். அண்ணன் இளையகம்பன் அண்ணன் வந்து எனக்கு நீண்ட கால நண்பர், அண்ணன். எல்லாமே என்னோட ஆல்பம் எல்லாமே அவர் தான் எழுதுவார். நான் பேசிக்கலி கீபோர்ட் பிளேயர். எல்லா மியூசிக் டைரக்டரும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். சத்யா வந்து என்னோட நெருங்கிய நண்பர். சாங் பண்ணியாச்சு. இந்த நீங்கள் பார்த்த அந்த சாங்கு, செகண்ட் சாங்கு. இதுக்கு அந்த சாங் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்னா, ஃபுல்லாகவே அவர் தான் டான்ஸ் ஆடணும்னு வந்து எங்களுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போயிட்டு குழந்தைங்க எப்படி பண்ணோம், நான் ஆடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும். என்ன தெரியும்னா, இந்த கதையில் இந்த ஹீரோ வந்து எப்போ வந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சும்மா ஜாலியாக பேசுகிறேன். ஓகே, நான் யதார்த்தமாக பேசுகிறேன். சினிமான்றது அது டைரக்டர் தான். ஃபுல்லாகவே அவங்க ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க. ஓகே, சரி, இதுக்கு மேலே அதெல்லாம் பேச வேணாம். ஓகே, படம் நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி. இந்த எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உள்ள எல்லா மீடியா, பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதும் மாதிரி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.